11K. இன்னைக்கு நம்ம ஒரு ஃபட்டாஃபட் பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னதுன்னா எல்லாருக்கும் பிடிச்ச பனீர் ரெசிபி தான் அது. பனீர் புர்ஜி. அது ரொம்ப 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 ஈஸி, ரொம்ப ரொம்ப டேஸ்டி. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தவா சுட வச்சாச்சு. நம்ம 2 டீஸ்பூன்ஸ் ஆயில் போட்டுக்கோம். இதில் ஒரு டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஷாஹி ஜீரா. இதில் வந்து இந்த சோம்பு ஷாஹி ஜீராவை எங்களுக்கு பிடிக்குங்கிறதுனால போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கடுகு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பொடியாக நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம். இதில் வேணும்னா நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் சேர்க்கலை. இதோட இந்த டொமேட்டோ சேர்த்துடலாம். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் இந்த டொமேட்டோ ஆனியன்ஸ் வதங்கிறதுக்கு தான் டைம் ஆகுமே வழிய, மற்றபடி இது வதங்கி ஆச்சுன்னா நெக்ஸ்ட் 2 மினிட்ஸில் நம்மளோட ரெசிபி ரெடி ஆகிடும். இதில் கொஞ்சமாக ஹல்தி, மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போது தனியா பவுடர், சில்லி பவுடர், கரம் மசாலா, ஆம்ச்சூர் பவுடர் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுக்கணும். இப்போ இது நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த பனீரை நல்லா உதுத்துக்கணும். அந்த கிரேட்டர்ல இருந்தால் கிரேட்டரில் போட்டு நம்ம இந்த கேரட் திருவுற மாதிரி திருவிக்கலாம். இல்லைன்னா கையால் உதுத்தாலே வந்துடும். இது ஃப்ரெஷ் பனீராக இருந்தால் ரொம்ப ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும். இந்த டெக்ஸ்டர் நமக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டெக்ஸ்டர் கிடைக்கும். இது எப்படின்னா இது ட்ரையாகவும் இருக்கலாம், கொஞ்சம் கிரேவி டைப்பாகவும் பண்ணலாம். இப்போ இது ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி ஒரு சிம் டு மீடியம்லேயே வச்சு நம்ம இதை மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா பனீர் புர்ஜி ரெடி. இப்போ நான் இதில் கொஞ்சமாக ஜலம் விட போகிறேன். இது ரொம்ப நெகிழ தால் மாதிரி இருக்காது, தால் கன்சிஸ்டன்சிக்கு இது வராது. இப்போ இதில் கசூரி மேத்தி சேர்த்துடலாம். இதில் நான் இன்னைக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடலை, உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி நான் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு வேண்டாம்னா அதை அவாய்ட் பண்ணிடலாம். சிம்பிள், டேஸ்டி அண்ட் ஈஸி ரெசிபி இது. இது பர்ஃபெக்டாக குக் ஆகிடுது. நம்மளோட பனீர் புர்ஜி ரெடி. நம்மளோட பனீர் புர்ஜி எவ்வளோ ஈஸியாக பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கன்சிஸ்டன்சி நீங்கள் ட்ரையாக வேணும்னா கொஞ்சம் கூட ஜலம் விடாமல் நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ட்ரையாக கிடைக்கும். அது நீங்கள் பிரெட் டோஸ்ட்டில் நீங்கள் சாண்ட்விச் மாதிரி அது நடுவில் ஸ்டஃப் பண்ணி பிரெட் டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டாக்கா அது எக்ஸலண்ட்டாக இருக்கும். இல்லை சப்பாத்தியோட வெறும்னா அப்படியே சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம், இல்லை வெறும்னையே இதை சாப்பிட்லாம். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சேர்த்துக்கலாம், டின்னருக்கு ஒரு சைட் டிஷ்ஷாகவும் சேர்த்துக்கலாம். எப்படி வேணால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். எங்களுக்கு கொஞ்சம் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் இந்த மாதிரி கிரேவி டைப்பில் இருந்தாக்க நல்லாயிருக்கும். அதனால நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி சௌரியமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஈஸி அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது. Stay tuned for more easy recipes. Thank you for watching. Bye bye.